சென்னை தீவுத்திடலில் நடைபெற்று வரும் தமிழ்நாடு சுற்றுலாத்துறையின் 48வது பொருட்காட்சியை காண மக்களின் கூட்டம் கணிசமாக உயர்ந்துள்ளது. இதுகுறித்து செய்தியாளர் சுகன்யா களத்திலிருந்து அளித்த தகவல்களை தற்பொழுது பார்க்கலாம். தமிழ்நாடு சுற்றுலாத்துறையின் சார்பில் 48வது பொருட்காட்சி தீவுத்திடலில் பிரம்மாண்டமாக நடைபெற்று வருகிறது. கடந்த 13ஆம் தேதி இந்த தீவுத்திடல் பொருட்காட்சி தொடங்கியது. ஒவ்வொரு ஆண்டையும் போலவே இந்த ஆண்டும் சென்னை மக்களிடையே மிகுந்த வரவேற்பை பெற்றிருக்கக்கூடிய இந்த பொருட்காட்சியை காண்பதற்காக ஆயிரக்கணக்கான மக்கள் தினசரி கூடியிருக்காங்க. கடந்த 13ஆம் தேதி தொடங்குச்சு. வரும் மார்ச் 3ஆம் தேதி தான் இந்த பொருட்காட்சி நிறைவடைய இருக்கிறது. எனினும் இன்றைக்கு வழக்கமாக வார நாட்களில் கூட்டம் ரொம்ப கம்மியாக இருப்பாங்க. அன்றைக்கு மாலை 3 மணி முதல் இரவு 10 மணி வரை இந்த பொருட்காட்சி நடைபெறும். வார இறுதி நாட்களில் விடுமுறை நாட்களில் பார்த்தோம் அப்படின்னா காலையில் 10 மணிலிருந்து இரவு 10 மணி வரை கூட்டம் அலைமோதும். இருந்தாலும் கூட இன்றைக்கு அந்த வார விடுமுறை நாட்களை காட்டிலும் இன்றைக்கு காணும் பொங்கல் அப்படிங்கிறதுனால மிகவும் அளவுக்கு அதிகமாகவே கூட்டம் காணப்படுகிறது. இன்னும் நேரம் செல்ல செல்ல இன்னும் 6 மணிக்கு மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளேயே நுழைய முடியாத அளவுக்கு இந்த இடத்துல கூட்டம் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இந்த பொருட்காட்சியை பார்ப்பதற்காக சிறியவர்களுக்கு, அதாவது 12 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு 25 ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. பெரியவர்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா 40 ரூபாய் வரை கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. பொருட்காட்சிக்கு வந்திருக்கக்கூடியவங்கள்ட்ட நம்ம பேசலாம். ஹெல்த் அண்ட் வெல்ஃபேர், ஃபேமிலி வெல்ஃபேரில் சிபிஆர் எப்படி பண்ணுறதுன்ற, யாருக்கு பண்ணணும், எப்படி பண்ணணும், எத்தனை டைம்ஸ் பண்ணணுன்றதை எல்லாத்தையும் எளிமையாக சொல்லி கொடுத்துருந்தாங்க எல்லாருக்குமே. கண்டிப்பாக நானும் யாருக்குன்னா வந்துச்சுன்னா உதவி பண்ணுவேன். மற்றவங்களோட உயிரை காப்பாற்றுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பொருட்காட்சி எல்லாமே நல்லா இருக்கு. குழந்தைங்க விளையாடுற ராட்டினம் எல்லாமே செமையா இருக்கு. கடைங்க, ஷாப்ஸ் எல்லாமே நல்லா இருக்குங்க. உணவுப் பொருட்கள் விலையெல்லாம் எப்படி இருக்கு பாத்தீங்களா? விலையெல்லாம் ரீசனபிளா இருக்கு, பரவாயில்ல, வாங்கலாம். இங்க வந்திருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான மக்களும் இந்த பொருட்காட்சியை ரொம்ப ரசிச்சு பார்வையிடுறாங்க. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை ஒவ்வொருவருக்கும். இப்போ பெரியவர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு அரசின் நலத்திட்டங்கள் என்னென்ன இருக்கு, ஒவ்வொரு துறையும் எப்படி செயல்படுறாங்க அப்படிங்கிறத காட்சிகளா அவங்க பதிவு பண்ணியிருக்கிறாங்க. இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை என்னென்ன பண்ணுது அப்படிங்கிறத இந்த அரங்கில் காட்சிப்படுத்துகிறார்கள். அதே போல அதற்கு அடுத்த அரங்கில் பார்த்தோம்னா சென்னை குடிநீர் வாரியம் எப்படி தண்ணி வழங்குது அப்படிங்கிறத காட்சிப்படுத்தியிருக்காங்க. இதைத் தொடர்ந்து கிராம செயலகம் எப்படி இருக்கு அப்படின்னு காட்சிப்படுத்துகிறார்கள். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின நலத்துறை சார்பில் என்னென்ன திட்டங்கள் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மக்களுக்காக இருக்கு அப்படிங்கறத காட்சிப்படுத்தியிருக்கிறாங்க. வருவாய்த்துறை என்ன பண்ணுது, பேரிடர் காலங்களில் வருவாய்த்துறை எப்படி செயல்படுகிறது, மக்களை எப்படி மீட்கிறார்கள் அப்படிங்கறத எல்லாத்தையுமே காட்சிப்படுத்தியிருக்கிறாங்க. ஒட்டுமொத்தமாக இந்த பொருட்காட்சி சென்னை மக்களுக்கு ஒவ்வொரு ஆண்டையும் போலவே இந்த ஆண்டும் ஒரு வரப்பிரசாதமாக அமைகிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் இர்ஃபானுடன் சுகன்யா.